அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரிய விஷ்ணு, ஸ்தோத்திர பிரியா சூர்யா, கடகப்பிரிய நாரதா என்று பெயர் பெற்றையாமோ அதிகாலையில் சமான முதலிய சந்தியா முதலச கர்மங்களை எல்லாம் முடித்து அஸ்தத்திலே 21 நரம்புடைய ஓசை ஒளியை தரித்து சகோதர நாமங்களை எல்லாம் ஸ்தோத்திரம் எடுத்து கொண்டு தாயிற் சிறந்த கோயிலுமில்லை, தந்தை சொல்விக்க மந்திரமில்லை என்ற அடிப்படை கிடங்க மாதா பிதா குரு தெய்வம் என்ற ரீதியிலே பெற்ற தாய் தந்தையை வணங்குவது உலகத்துறை அனைத்து ஜீவனுக்கெல்லாம் இறைவன் வகுத்த பொதுவான நியதி. அந்த நியதிக்குட்பட்டு சக்தி லோகம் சென்று எனது தாயாகப்பட்டவள் ஆய கலைகள் 64 ஏரிய உணர்வுக்கு எடுத்து காட்டியவள் என் தாய். கலைமானியை சந்தித்து அன்னவளின் திருப்பாதம் தொட்டு ஆசை பெற்று இந்த அண்ட சராசரத்திலே ஒட்டுமொத்தமான ஜீவனுக்கெல்லாம் படைப்புக்கு பொறுப்பு ஏற்றுக்கொண்டவன் என் தந்தை பிரம்மதேவன். அன்னவனை ஆடத்திலே இந்த ஞானத்திலே வரும் காலத்திலே ஊடத்திலே ஊடத்திலே பிரம்மன் இருந்து பாதி மூடுகின்றான் பின்னம் எடுக்கின்றான் என்று சொல்லக்கூடிய எனது தந்தை பிரம்மதேவனை தரிசித்து ஆசி பெற்று பின் கைலாயம் சென்று எனது மாமாவாகப்பட்டவன் எம்பெருமான் ஈசன் அவனன்றி ஓர் அணுவும் அசையாது. அப்பேருடைய ஈசனை அத்தியிலே கரம்பத்தியிலே மனம் புத்தியிலே நடுமத்தியிலே நெத்தியிலே சதா சிவன் என்று சொன்னி நிலையை எண்ணி பாறை வாடை பெண்ணி என்று சிவனை சிக்கனை பிடித்து சிந்தையில் நினைத்து அதற்கு துணையாகப்பட்டவள் அன்னை ஆதிபராசக்தியை தொழுது கைலாயத்துடைய நாயகன் இருவரையும் வழங்கிவிட்டால் போதுமா? இந்த கலியுகத்திலே காக்கும் கடவுளாகப்பட்டவன் என் பாட்டன் அந்த சிவன் நாராயணன் அல்லவன். அன்னவனை துந்தியிலே தொந்தியிலே நடு தொந்தியிலே இட சிந்தையிலே தோடு தொந்தியிலே முந்தியதனுடன் விட்டு நான் என்பான் ஊடல் உண்மையை வாடை பெண்ணே என்று இந்த உலகத்திலேயே மகாவிஷ்ணுவை தொழுது அதற்கு துணையாகப்பட்டவள் அருளில்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருளும் பொருளும் இல்லாதவருக்கு எவ்வுலகம் இல்லை என்ற நீதிகளை அனைத்து உயிர்களுக்கும் சகலவித சம்பத்துகளும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தினாலே எனது பாட்டியாகப்பட்டவள் அந்த திருமகள் மகாலட்சுமியை தொழுது ஆசைப்பட்டேன். இப்படி கலைமகள் மலைமகள் படைக்கும் கடவுள், காக்கும் கடவுள், அடிக்கும் கடவுள் என்று சொல்லக்கூடிய முக்கடவுள் துணைக்கப்பட்டவரை இந்த நாரத மகரிஷிக்கு ஒரு நாளைக்கு ஒரு கடகம் செய்யவில்லை என்றால் என்னுடைய சிரமாக 1000 சுக்குருவாக வெடிக்கும் கடவுள் தமிழ் சாமர்த்தியப்பட்ட வெற்றி நாராயண ஓம் நமோ நாராயண ஹரி ஓம் நாராயண. இப்படியெல்லாம் ஒரு மனிதனாகப்பட்டவன் விடக்கூடிய மூச்சுக்கெல்லாம் வாசிப்போம். மூச்சு இருந்தா தானே வாசிக்க போறோம். மூச்சு இல்லைன்னா என்ன செய்ய முடியும்? இரண்ட சிவம் என்பதுதான் மூச்சு. இந்த மூச்சு என்று சிவம் இல்லை என்று விடால் அனைவரும் செத்த சவம் என்பார்கள். ஆக சிவம் எதுவில்லை என்று வார்த்தை விட்டால் அதுக்கு துணையாகப்பட்டது சக்தி. ஆக சிவசக்தி சுரூபமாக இருக்க வேண்டும். அன்னை ஆதிபராசக்தி பிறந்த மேடையில் நாரதா எடுத்துக் கொண்டிருக்கும் கருவனை சேர்ந்த கீதப்பிரி அவர்களுக்கு விழாக்காட்டு சார்பாக பொன்னாட போற்றிக்கு வருகின்றார்கள். பொன்னாடி அறிவித்து புகழாரம் சூட்டிய புண்ணியமான நமது மானூர் வாழ் கிராம பொதுமக்களுக்கும் இந்த மானூர் இந்திரானவர்களே ஒற்றுமைக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற சாதி மத வேதங்களுக்கு அப்பாற்பட்டு ஒரு சமத்துவமான ஒரு தெய்வம் உண்டு என்றார். அது ஒற்றுமை விநாயகருடைய அனுகிரகத்தினாலே இந்த விழாவினை சீரோடு சிறப்போடு நடத்தி வரக்கூடிய விழா பிரிவர்களுக்கும் மானூர் இந்திரானவர்கள் வாழ் கிராம பொதுமக்களுக்கும் இந்த நாடக விழாவிற்கு அற்புதமான முறையில் ஒளிபரப்பி அமைத்த எங்களை மிகவும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்திக் கொண்டிருக்கூடிய நமது மானூர் மண்டியமேந்தன் ராஜலட்சுமி ஒளிபரை கிடைத்தார்க்கும் அதில் பணிபுரி மன்பு தோழர்களுக்கும் மேலும் இந்த நாடகத்தை காண வருகை தந்த சுற்று வட்டார என் உயிரில் மேலான நாடக கலா ரசிக பிரபுக்களுக்கும் அருமை தாய்மார்களுக்கும் அன்பு மாணவ செல்வங்களுக்கும் இந்த நாடகத்திற்கு சிறப்புரையாற்றிய ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் அன்பு பெரியவர்களுக்கும் மேலும் இந்த நாடகத்துடைய அமைப்பாளர் அருமை தம்பி செருவலிங்கம் அவர்கள் உள்ளிட்ட அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் எங்களது கலைக்குழு சார்பலை சிறந்தாந்த வணக்கங்களை கரம் கூப்பி தெரிவித்து தொடர்கிறோம். எங்களது கலைப்பணியை அனைவரும் நலமோடு வாழ்க வளமுடன், வாழ்க வல்லாண்டு, வாழ்க வளமுடன் என்று உங்களை வாழ்த்துவது மட்டுமல்லாமல் வந்தாரை வாழ வடிக்கூடிய வண்டமில் நாட்டிலே சீரோடு சிறப்போடு எனது செயல் சரியாக நடக்க வேண்டும் என்றால் படைத்தல், காத்தல், அழித்தல் என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்தி இருந்தாலும் மும்மூர்த்திக்கு சிறந்த மூர்த்தி எம்மூர்த்தி என்றால் அவனை விநாயக மூர்த்தி. அப்பேற்பட்ட விநாயக மூர்த்தியை அல்லல் போம், வல்வினை போம், அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம், போகா துயரம் போம், நல்ல குணம் அதிகம் அவருடைய கோபுரத்தில் வீட்டிற்கும் கணபதியை கைதொழுதாக்கள் என்று கணபதி என்று சொல்லக்கூடிய பிள்ளையார் அவர்தான் இங்கே ஒற்றுமை விநாயகராக காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். பிள்ளையாரை தொழுவோம், பிரச்சனைகள் எல்லாம் எதுவும் நடக்காது என்ற நம்பிக்கையோடு. காரணம் யானைக்கு
பலம் தும்பிக்கையிலே, மனிதனுக்கு பலம் நம்பிக்கையிலே. அப்பேற்பட்ட நம்பிக்கை நாயகனை தொழுதுவிட்டு ஆரம்பிப்போம் கழகத்தை. பிள்ளையார் சுழி போட்டு எழுதிடுவோம், எந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். கணபதியை தினம் தொழுவோமே, உயர் கல்வி செல்வோமே, பெறுவோமே. கணபதியை தினம் தொழுவோமே, உயர் கல்வி செல்வோமே, பெறுவோமே. மனதிலும் செயலிலும் ஆரோக்கியம், உங்கள் உடலிலும் செயலிலும் யார் யோகியும், மாறாத பேரின் சௌபாகியம் கருவில்லையா சுடி போட்டு எழுதிடுவோம், எந்த பிழைகளும் எல்லாமே உயர்ந்திடுவோம், உயர்ந்திடுவோம், உயர்ந்திடுவோம். நன்றி நன்றி நன்றி. ஒற்றுமைக்கு இலக்கணமாக திகழக்கூடிய ஒற்றுமை விநாயகரை தொழுது உரிமையோடு நாமும் கழகத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று இருந்து விட்டாலும் இந்த கலியுகத்திலே கால் வைத்த இடத்தை முறைய பெருமையெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த உலகத்திலே ஏதோ ஒரு வகையிலே தவறு நடந்து கொண்டிருக்கிறது. அதை சுட்டிக்காட்ட வரும் பொழுது நல்ல மனிதன் கூட கெட்ட மனிதன் ஆகின்றான். காரணம், இடம் பொருள் ஏவல் என்பார்கள். 10 பேர் சேர்ந்து ஒரு வித்தியாசத்தை சொல்லும் பொழுது அது நல்லதாக தெரிகிறது, ஒத்தையில உள்ளதை சொல்ல போனால் குற்றமாக தெரிகிறது. அதுதானே உலகத்திய வாழ்க்கை. ஆக மொத்தத்திலே இப்படியெல்லாம் தவறு செய்யாத ஒரு மனிதன் இல்லை. அந்த தவறுக்கு வழி என்ன என்பதை பார்க்கும் பொழுது அதற்கு ஒரு தண்டனை உண்டா என்றால் இறைவனால் மன்னிக்கப்பட வேண்டும். மன்னிப்பவனி மனிதனாகிறான், மாமனிதனாகிறான். அப்பேற்பட்ட மன்னிப்பு உலகத்தில் எல்லாருக்கும் தரை சிறந்த வாக்கியமாக திறந்துவிட்டால் இறைவனும் கூட தவறு செய்கின்றான். காரணம், ஆணைக்கும் அடிசறுக்கும் என்பார்கள். அப்படி உலகத்திலே அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ, புரிந்தோ புரியாமலோ நாம் ஏதாவது பாவங்கள் செய்திருந்தால் அந்த பாவத்தை தீர்ப்பதற்காகவே இந்த கலியுகத்திலே பத்தினி தெய்வமாகப்பட்டவள் அன்னை ஆதி பராசக்தி வாழைவராகி நித்திய கல்யாணி
பக்தர்களுக்கு கோழி, ஜெயவேரி, கங்காதரை, பரிமளவேரி, திருநேத்திரி, ஆரணி பவனகாரணி, அநாத லட்சுமி, கௌரி வரவி என்றெல்லாம் நாமங்கள் வாய்ந்தவள். காஞ்சியிலே காமாட்சியாக, காசியிலே விசாலாட்சியாக, எனது மாமதுரை மீனாட்சி கொண்டு இன்று ஒற்றுமை விநாயகருடைய தாயாக இந்த தரணியிடம் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அன்னவளை காளியாக, நீலியாக, காட்டேரியாக ஏன் வருவாள்? எங்கே தீமைகள் எல்லாம் நடக்கிறதோ அப்பொழுது தீய சக்திகளை அழிப்பதற்காக வருவாள். பலவிதமான வேற்றுமையில் ஒற்றுமை காண்பதற்காக அப்பேற்பட்ட அன்னை ஆதிபரா சக்தியை தொழுதும். ஓம் மகாசக்தி காளி தாயே. பாவமெல்லாம் தீர்ப்பவளே, பாவமெல்லாம் தீர்ப்பவளே, நல்லவளே தில்லையம்மா, நல்லவளே தில்லையம்மா, ஆடியலு போதினிலே, ஆடியலு போதினிலே, ஓடி வரும் காளியம்மா, ஓடி வரும் காளியம்மா, மழை போல குங்குமத்தில் மழைந்தருளும் காளியம்மா. மானூர் இந்திராநகர் மண்ணில் வீட்டிலிருந்து ஆட்சி செய்யும் ஒற்றுமை விநாயகர் சன்னதிக்கு வந்தோம். எங்கள் குறை தீருமம்மா. தொண்டையிலதான் நினைச்சு தொண்டைகள் நினைக்காம அப்புறம் என்ன புரியாம பேசிக்கிட்டு கேட்பதற்கே அபச்சாரமா இருக்கிறதே. ஏன் தூதுவளை இளவரசி அந்த பாட்டை நீங்க பாடலாமாயா அப்படின்னு நீங்க கேட்கறது இல்ல சாமி. நீங்களும் பாருங்க, இவரும் பாடுறாரு. பாடலாமா? நீங்க தான் முத பாடுனீங்க. நான் பாடணும். ஆனா சாமியாருக்கு புத்தி ஆகலாமா? ஊமை ஊருக்கு பெருச்சாலி வீட்டுக்கு எடுக்க முடியானே. அந்த மாதிரி ஊமையா இருந்துட்டு இந்த பெட்டிக்கார பாலச்சந்திரக்காரு எதையாவது இப்படி தொட்டு காட்டி போறாரு. ராகத்தை தொட்டு காட்டலாம். அவர் ராகத்தை தொட்டு போது ஸ்வரங்கள் என்ன பேசுவதோ அதன் பாடல் உருவாகிறது. அப்ப சுருதி மாதா லயம் பிதா, பெட்டிதே அம்மா, மிருதங்கந்தே அப்பா. அப்பா சொல்ல யார் கேட்கணும்? இருந்தாலும் தகப்பை சொல்ல தாய் சொல்ல கேட்காத தடுவப்பிள்ளைட்டு நமக்கே சில பட்டங்களா இருக்குது. தாயை சேர்ந்த கோயில் முல்லை, தந்தை செல்விக்க மந்திரம் இல்லை. என்ன ராகத்தை வாச்சாரு? அது ரேவதி ராகமியா? நான் வாய்ச்சல வேணாப்பா, காதலுக்கு போவேனா கடவுளுக்கு போய் ஏங்க வாய்ச்சி காட்டாரு. நான் கேட்கிறேன், சொல்லுக்கு அகத்தியன், வில்லுக்கு விஜயன், பாட்டுக்கு நாரதன். அப்ப பாடல பண்ணும்போது அந்த வாட்சி காட்டும்போது பாடம் இருக்க முடியுமா? பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? ஏன்னா பெட்டிக்கார ஒரு பாடுற வாட்சி காட்டாரு, இந்த நாரதன் வந்து பாடலையே, அப்ப என்ன குற்றம் சொல்லுவாங்க இல்லையா? இல்ல சாமி, ராக ரேவதி ராகம் தான். சரி, நீங்க நினைக்கிறது வேற. ரேவதியை பாட கடைசிட்டு பாடுங்க. அப்படி பார்த்தா சிவரஞ்சனி ஒரு ராகம் இருக்கு, அர்த்தமாடா? இல்ல சாமி, அழகா அம்மனை வருந்தி மோகனன் இருக்கு, மோகனாவை பிடிச்ச நிறுத்தமாடா? ஏய், தூதுவளை இறைச்சின்னு எங்களை மாதிரி இளைஞருக்கான பாட்டை ஏன் பாடுனீங்க? லலிதாங்கிட்டு ஒரு ராகம் இருக்கு, பிரலிதா பிடிச்ச மாதிரியா இருக்காரு, லதா பிடிச்ச மாதிரியாடா? அப்படி கிடையாது. காதல் பாட்டு. இது காதல் பாட்டு. இதுதான். நீங்க வேற காதல் பாட்டு பாருக்கு, வெட்டு பாருக்கு, பக்தி பாட்டு இருக்கு, ஆன்மீக நெறி பாட்டு இருக்கு, அறம் நெறி பாட்டு இருக்கு, தத்துவ பாட்டு நிறைய இருக்குயா. ரேவதி ராகத்துல. ஆமா. ஓ, அந்த ராகத்துல வேற பாட்டு இருக்கா? வாசி சொல்லுங்க. ஆயிரம் கரங்கள் நீட்டி, ஆயிரம் கரங்கள் நீட்டி, அழைக்கின்ற தாயே போற்றி, அழைக்கின்ற தாயே போற்றி, கருணை முகங்கள் ஓராறு, காக்கும் கரங்களோ ஈராறு, முருகன் வாழும் வீடாறு, அவன் முகம் காட்ட இருக்கும் முகாறு, மறுத்த வச்சவே மனச பார்த்து தான் காட்டுவா. ஏ மனமே, என்ன சொன்னீங்க? என்ன பண்ணீங்க நீங்க? என்ன சொன்னீங்க? மரத்தை வச்சவே தண்ணி ஊத்துவேன். ஆமா, மனச பார்த்துட்டேன். வாழ்வையும் காட்டுவேன், இல்ல வாழ்வை ஏதாவது நடத்துவேன் வச்சுங்களேன். வாழ்வை மாத்துவேன் சொல்லியா? வாழ்வை காட்ட வேண்டாம், வாழ்வை காட்டுற மாதிரி இருக்கு. நீ அந்த வாழ்வு சொல்றீங்க, நீங்க எந்த சொல்றீங்க? இல்ல, வாழ்வுன்றது வாழ்க்கையை குறிக்கும். நானும் வாழ்க்கை காட்டுவாங்க, வாழ்க்கை பாதை காட்டுவேன், அது ஒரு நன்மை தானே. நீங்க வாழ்வை காட்டுறேன்னு சொல்றீங்க. உங்க வாழ்வை காட்டி என்ன செய்யறாங்க? எங்க வார்த்தை தவிரனா பொருள் வேற மாதிரி போயிருந்தா தமிழில ஒரு வார்த்தைக்கு பலவித அர்த்தங்கள் இருக்கியா? இப்படிங்க வார்த்தை நீங்க உங்க வாழ்க்கை காட்ட பிரச்சனைக்கு ஆத்தாளை பத்தி பாட போறீங்க.
எங்களுக்கு குறையும் உண்டு அதனை நான் சொல்லலாமா எங்களுக்கு குறையும் உண்டு அதனை நான் அறிக சொல்லலாமா தாயும் நீ இருக்க செல்ல மகள் வாழலாமா காணி மகவாய் கருமாறி அபிராமியே பாடியது கேட்கவில்லையா செல்வங்களும் நட்புகளும் அந்த நீலமனதில் நிம்மதியும் தேவையல்லவா தாயே நிம்மதியும் தேவையல்லவா எங்களுக்கு குறையும் உண்டு அதனை நான் அறிக சொல்லலாமா தாயும் நீ இருக்க உங்கள் செல்ல மகன் வாழலாமா ஆதரவாயாரும் இல்லை ஆதரிக்கும் எண்ணம் இல்லை ஆரவத்தில் ஆடி வரும் ஜீவனும் இல்லை ஆதரவாயாரும் இல்லை ஆசை வைக்கும் எண்ணம் இல்லை ஆணவத்தில் ஆடி வரும் ஜீவனும் இல்லை சொந்தமில்லை கொண்டமில்லை சூழும் ஜனம் நல்லதில்லை உன்னை போல உலகில் ஒரு தெய்வம் இல்லை தடுமாறி திருக்கோவில் வந்தேன் அம்மா அம்மா ஜெகதீஸ்வரி உங்கள் குழந்தை இணையாமரி அம்மா ஜெகதீஸ்வரி அம்மா ஜெகதீஸ்வரி உங்கள் குழந்தை இணையாமரி நீ வந்த தாயாக என்னை தாங்கணும் உம்மடி மீது தலை வைத்து நான் ஏகணும் சரணங்கள் இல்லாமல் மனம் தூங்கணும் மனம் தூங்கணும் எங்களுக்கு குறையும் உண்டு நான் அறிக சொல்லலாமா அடியின் தாயும் நீ இருக்க உங்கள் செல்ல மகள் வாழலாமா பெண் சங்கை நாதமடை மங்களமணி மோசை பிள்ளை எங்கிரி உழுது உன்னாட்சியே பெண் சங்கநாதமலை மங்களமணி ஓசை வெள்ளி எங்கிரி உழுது உன்னாட்சியே முத்துமணி பதங்களின் ரத்தின சதங்கை மூடி சுத்தமாக உன்னடகை சொல்லிவிட ஏதோ மூடி உன்னை பாடும் நாளெல்லாம் திருநாளம்மா அம்மா பிள்ளையை காணி இந்த உலகாலும் திருசூடி நீ அம்மா பிள்ளைகளை உலகால் அம்மா பிள்ளையை காணி இந்த உலகாலும் திருசூடி நீ சிவனான நீ தோற்ற கதையும் பொய்யே அவனாட்டும் தனி உள்ள சக்தியும் நீயே மனம் கணிந்து அருவாய பிள்ளை காளியே பிள்ளை காளியே ஒற்று விநாயகரே எங்களுக்கு குறையும் உண்டு அதனை நாடறிவு சொல்லலாமா தாகையில் இருக்க உங்கள் செல்ல மகள் வாழலாமா காளி மகமாய் கருமாறி அபிராமியே பாடியது கேட்கவில்லையா செல்வங்களும் நட்புகளும் வந்து வேலும் மனதிலே நிம்மதியும் தேவையல்லவா தாயே நிம்மதியும் தேவையல்லவா எங்களுக்கு துறையும் உண்டு அதனை நாடறிவு சொல்லலாமா என் தாயும் நீ இருக்க உங்கள் செல்ல மகன் வாழலாமா செல்ல மகன் வாழலாமா செல்ல மகன் வாழலாமா நன்றி 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 பிறகு மேடையில் நாமதராக நிற்கும் உடன்பிறவா சகோதரர் அருமை தம்பி கீதப்பிரியன் அவர்களுக்கு
என் சார்பாக பொன்னாடைக்காக 100 ரூபாயும், இருவர்களும் கொத்தனார் முத்தையா அவர்கள் சார்பாக இந்த பொன்னாடையை பொறுத்து கௌரவிக்கப்படுகிறது. ஆர்கனிஸ்ட் அண்ணன் பாலச்சந்தர் அவர்களுக்கு மதுரை அஜித்குமார் கர்பி அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பு வழங்குகிறார். மதுரையைச் சேர்ந்த அஜித்குமார் கர்பியா அவர்களுக்கும் அன்னார் குடும்பத்திற்கும் என சபை எங்களது கலைக்கல் சபாக நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். பொன்னாடை அறிவித்த என்னுடைய அன்பு நண்பர் கொத்தனார் திரு முத்தையா அவர்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் மேலும் இதனை கௌரவக்கூடிய கொடிகளில் அன்பளிப்பு கொடுத்து பெருமை சேர்த்த அன்பொண்ணன் உயர்ந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் சிங்கராஜ் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தினர்களுக்கும் நன்றிதனை பாராட்டு வழங்கக்கூடிய நல்லதொரு வேலை. காரணம், நல்லாரை காண்பது நன்று, நலமிக்க நல்ல சொல் கேட்பது நன்று, நல்லார் துணங்கள் உரைப்பது நன்று, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்று என்று நல்ல உள்ளங்களை நாடி தேடி ஓடி வந்திருக்கிறோம் நீண்ட இடைவெளிக்கு பின். ஆக இந்த இடைவெளியை பூர்த்தி செய்வது சாலச் சிறந்தது என்பார்கள். இருப்பினும் ஒரு மனிதனாகப்பட்டவன் முழுமையான ஒரு செயலிலே இறங்க வேண்டும் என்றால் அதற்கு ஜீவசக்தி என்பார்கள். அந்த ஜீவசக்தியோடு கலந்து இறை சக்தியும் இருக்க வேண்டும். அந்த இறை சக்தி நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. ஜீவசக்தியானால் மட்டும் அதிலே சிறு தடங்கள் ஏற்பட்டு விட்டது. அதற்கு காரணம் இந்த ஜீவம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆத்மா. இந்த ஆத்மாவை வழிநடத்திய என் உயிர் ஜீவன் இன்று அது உங்கள் மண்ணிலே மானூருடைய மாபெரும் ஒப்பற்ற கலைஞன் என்று அது பரமாத்மாவை மேலோகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நினைக்கும் பொழுது சற்று மனதுக்கு வருத்தமாக இருக்கிறது. ஏனால் ஒரே ஒரு ஜீவன், அந்த ஜீவன் அசையும் செய்கை காட்டக்கூடிய பார்வையை அசைக்கக்கூடிய எல்லாம் அந்த திசையெல்லாம் ஓடி சென்று அதனுடைய செயல்பாடை வழிநடத்தியவன் இந்த கீதப்பிரியன் மானூர் விஜயராம் அவர்கள் கண்ட செய்தால் போதும் எந்த காரியத்தையும் செய்து விடுவேன் அப்படி என்ற ஒரு நம்பிக்கையோடு வாழும் பொழுது இன்று இந்த ஜீவாத்மா விட்டு அவர் தேவலோகத்து பரமாத்மாவை சென்று விட்டார் என்பதை நினைக்கும் பொழுது என் மனம் கணக்கிறது. அந்த மாபெரும் ஒப்பற்ற கலைஞரை பெற்றெடுத்த இந்த மானூர் மண்ணுக்கு என் சிறந்தாந்த வணக்கங்களை கரவூப்பி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி கலந்த வணக்கம். காரணம், ஒன்றுபட்டால்தான் இதே காலனி, இந்த நாடக காலனி மேடையிலே எத்தனை முறை நானும் அண்ணன் விஜயராமும் ஒன்றாக வந்திருக்கிறோம். அதே போன்ற மாணவர் கிராமத்து மேடைக்கும் சரி, போன வருடம் கூட வந்துவிட்டு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் அவர் வேஷம் தரிக்க முடியவில்லை. பிறகு நான் அதை வெளியிடத்து சென்று அதை பக்குவமான முறையிலே அந்த நாடகத்தை முடித்து கொடுத்தேன். அப்படி சில காலங்கள், என்னால் அந்த காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபோர் என்றார். அதனாலே ஒருவேளை இந்த மண்ணை விட்டு பிரிவு என்றது எல்லாம் தானே அந்த கடைசி காட்சியை கூட காட்டாத அளவிற்கு கடவுள் அவரை உருவாக்கி சென்று விட்டார். அப்பேற்பட்ட உள்ளம் சிறப்பான உள்ளமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே ஒற்றுமை விநாயகர் இல்லத்திலே அப்பேற்பட்ட அண்ணனோடு கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் ஒன்றாக ஒரு குடும்பத்திலே பிறந்த அண்ணன் தம்பியாக நானும் அவர் இருந்தோம் என்பதை நினைத்து பார்க்கும் பொழுது இன்று ஏதோ ஒன்றை பறிகொடுத்து விட்டேன் என்பது போல் தெரிகிறது. உண்மையிலே எனக்கு அந்த திடமான ஒரு பலம் இல்லை, அந்த மன வருத்தம் இருக்கிறது. ஆக ஒற்றுமை விநாயகர் இருக்கிறதுனாலே என்னோட என்னைக்கு இருந்து பிறக்கக்கூடிய ஜீவன் என்றாவது ஒரு நாள் இறக்கத்தை போறோம். அதில் யாருக்கு வந்து எதுவும் சொந்தம் கிடையாது. ஏன்னா வெண்கலம் உடைந்து விட்டால் வேணும் என்று பேணுவர், மண்கலம் உடைந்து விட்டால் மடியில் வைத்து பேணுவர், இந்த நன்கலம் உடைந்து விட்டால் நாரும் என்று போடுவர். ஒரு வெண்கல பொருள், ஒரு பித்தளை பானை இருக்கு, லேசுவாசா நெருங்கி போச்சு அப்படின்னா நம்ம சும்மா தூக்கி போட்ட மாட்டோம். அப்படியே தூக்கி போட போனாலும் தடுத்து நிறுத்தி வரும் பெரிய மனுஷன், டே அதை தூக்கி பறவையில கொடுப்பா, அது வாட்டுக்கு ஒரு மூலையில கிடக்கட்டும், எனக்காவது தேவை இருக்கு அன்னைக்கு அதை சரிப்படுத்தி ஒரு பொருள் ஆக்கிடலாம்ப்பா அப்படின்னு பாதுகாத்து வச்சிடலாம். ஒரு வெண்கல பித்தளை பானையை கூட. மண்கலம் என்பது ஒரு மண்பானை. மண்பானையில லேசா கீழே வந்துச்சு வச்சுங்களேன், தண்ணி ஒழுக ஆரம்பிச்சிடும். தண்ணியை சேமிச்சு வைக்க முடியாது, நம்மளுக்கு தெரியும். அதை தூக்கி போட்டு பட்டுன்னு உடச்சிட விட மாட்டேன் நம்மளால. ஏன் தெரியுமா? டேய், அதில் மேல உள்ள வாப்பாட்டை தட்டி விட்டு கோழிக்கு அழகாக்கிற கொட்டி கூட வச்சிருவேன். அதை கூட என்ன வீணா போயிரும்டா, அதுக்கு அப்படி ஆக்கிடக்கூடாதுன்னு சொல்லி பயன்படும்டா மறுபடியும் அப்படின்னு அந்த மண்கலம் என்பன்ற மண்பானைக்கு கூட மதிப்பு இருக்கிறது. ஆனா நன்கலம் என்பது இந்த உடம்பு. இந்த உடம்பை விட்டு உயிர் போச்சுன்னு வச்சுக்கோங்க. 3 முறை மானூர் எங்க அப்பா தான் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தாரு, நரிக்குடியில 2 வட்டம் கவுன்சிலராக இருந்தாரு. அதனால எங்க அப்பயும் பணத்தை நான் தூக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா? எப்ப வகைன்னு சொல்லுவார், பணத்தை எப்ப பார்த்து போறீங்க, நாத்த அடிக்க தாங்க முடியலடா. அழுந்து போன செருப்புக்கு இருக்கக்கூடிய மரியாதையோட இந்த இறந்து போன உடம்புக்கு கிடையாது. உயிர் பிரிச்சு வச்சுங்க, எல்லாம் ஒரு சில கணம் நாடி பொறுத்துதான். அதான் மனித வாழ்க்கை. அப்படித்தான் உலகத்திலே இருந்தாலும் அந்த பிறப்புக்கும் ஒரு சாதனை படைக்க வேண்டுமென்றால் சில விதமான சாதனை, அந்த சாதனைக்கு நாயகன் எத்தனை சோதனைகளை கடந்து இன்றளவிலும் தமிழ்நாட்டிலே ஒரு முத்திரை, ஒரு ராஜ நடிகர் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ராஜபாட்டு என்று சொல்லக்கூடிய சகாப்தம் இன்னொரு முடிந்தது விஜயராமோடு.
இனி ஒரு ராஜநடிகரை அந்த லெவலில் இருந்து பார்ப்பதற்கு யாருக்கும் எந்த தகுதியும் கிடையாது. அது எனக்கு ஒட்டபட்சமாக இது கலைவரனை ஒத்துக்கொண்ட விஷயம். அப்பேற்பட்ட அண்ணன் தம்பி உறவுக்கு என்று வாழ்ந்த இந்த நிலையிலே ஒற்றுமை விநாயகருடைய அன்பு சகோதரராக வாழ்ந்து காட்டுவோம் என்ற நம்பிக்கை. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக முத்துக்கு முத்தாக எங்க சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக முத்துக்கு முத்தாக தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாளாட்டு கேட்டதில்லை பாட்டு அறிந்ததில்லை தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாளாட்டு கேட்கும் பிள்ளை பாட்டு மகிழ்ந்ததில்லை தானாக படித்து வந்தான் தங்கமே வளர்ந்த தம்பி தானாக படித்து வந்தான் தங்கமே வளர்ந்த தம்பி தானாக படித்து வந்தான் தங்கமே வளர்ந்த தம்பி தள்ளாத வயதில் நான் வாடுகின்றேன் அவனை நம்பி முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்து கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்து ஒண்ணுக்கு ஒண்ணாக அண்ணன் சொல்லும் எந்த அண்ணன் சொல்லும் விஜயராம் அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதமெனும் தம்பி உள்ளும் அண்ணன் சொல்லும் விஜயராம் அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதமெனும் தம்பி உள்ளும் அச்சையன வந்த உள்ளம் தெய்வம் என காவல் உள்ளம் அன்னையன வந்த உள்ளம் தெய்வம் என காவல் உள்ளம் தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்து பிள்ளை தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்து பிள்ளை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவில்லை சொத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக பிறந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக நாங்கள் அன்பாலே இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக ராஜாக்கள் மாளிகையோன் காணாத இன்பமடா நாலு கால் மண்டபம் போல் மகள் உண்டு சொந்தமடா ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா நாலு கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ரோஜாவில் இதழ்களை போல் தீராத வாசமடா இதழ்களை போல் தீராத வாசமடா ரோஜாவில் இதழ்களை போல் தீராத வாசமடா நூறாண்டு வாழ வைக்கும் மானூர் இந்திராநகர் காலடி மக்கள் மாறாத பாசமடா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்து கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் பாடி இணைந்து வந்து ஒண்ணுங்கள் ஒன்றாக முத்துக்கு முத்தாக நன்றி 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 ஒற்றுமை விநாயகருடைய அனுகிரகத்தினாலே
நாமும் இந்த இடத்தில் ஒற்றுமையாக வாழ்வோம், வாழ்ந்து காட்டுவோம் என்ற நம்பிக்கை பிறந்துவிட்டது. இடத்தை வைத்து நமக்கு பெருமையா, இல்லை நம்மை வைத்து இந்த இடத்துக்கு பெருமையா என்றால், இந்த இடத்தை வைத்துத்தான் எனக்கும் பெருமை என்பதை பெருமை இழுக்கலாம். அடிப்படையாக இந்த இடம் தெரிந்து விட்டால் அப்பேற்பட்ட இடம் கதையின் அடிப்படை பார்க்கப்படுது ஒரு சர்வசாதாரண சிற்றூராக தென்படலாம். ஆனால் இந்த சிற்றூர் இருப்பது எங்கே என்றால் குறிஞ்சி நிலத்திலே. குறிஞ்சி நிலம் இருப்பது தொண்டை மண்டலத்திலே, தொண்டை மண்டலம் இருப்பது சோழ நாட்டிலே. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு தனி பெருமைகள். அப்படி பெருமைகளை நான் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அற்புதமான காலகட்டத்திலே சோழ வளநாடு சோறுடைத்த என்ற பட்டம் பெற்ற திருநாடு. நாட்டின் பெருமையை இன்னும் சொல்ல போனால் சுருக சொல்லி விளங்க வைக்க வேண்டும். தமிழன் என்று ஒரு இனம் உண்டு, தனியே அதற்கு ஒரு குணம் உண்டு என்றான். அப்பேற்பட்ட தமிழன் தலை நிமிர்ந்து நில்லடா என்ற வாசகம் காதை ஒழிப்பதற்கு இந்த தமிழை பெருமையெல்லாம் தரணியெல்லாம் புகழ்படுவதற்கு தண்ணீரை விட்டு தலைவனாக திகழ்ந்தவன், தஞ்சை மண்ணை ஆட்சி செய்தவன் மாமன்னன் சோழன். அதனால் தான் இந்த சோழ வரலாறு சோறுடைத்திர பட்டம் பெற்ற நாட்டு. நாட்டின் பெருமையை பாராட்டுவதற்கு வரப்பு உயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோள் உயரும், கோன் உயர கோள் உயரும் என்பார்கள். செங்கோல் பிடித்து நீதி விடாமல் ஆட்சி செய்த மன்னர்களை வரிசைப்படுத்தி பார்க்கப்படுது. தலையாயை பணியை மேற்கொண்டு இந்த உலகத்திலே தலைவனாக திகழ்கிறான் மாமன்னன் சோழன். எனவே அவருடைய பெருமையை நாட்டின் பெருமைக்காக பாட வேண்டும் என்று சாலச் சிறந்தது என்ற அடிப்படை கருத்தோடு நன்றி கடலிகளின் நாயகனை நீ வாழ்க, நகரமிடும் காவேரி காவலனே நீ வாழ்க, தஞ்சமென வருவோர்க்கு தஞ்சம் வழங்குகின்ற தஞ்சை பெருகுடைய தலைவனே நீ வாழ்க.
நன்றி நன்றி நன்றி. நாடு ஓட்டக்கூடிய நாயகனை நான் இடமும் சுற்றி வரக்கூடிய நாடகம் போட்டி வழங்கக்கூடிய இந்த புண்ணியமான பூமியிலே சபையறிந்து பேசு, அதிலும் சமயம் அறிந்து பேசு, இல்லை என்றால் பேசாது இருந்து பழகின்றார்கள். சபையை மதிக்க கற்றுக்கொள்வதற்கு உலகத்திற்கெல்லாம் வழிகாட்டியாக திகழக்கூடியவன் நானதான். ஆக எனது கொள்கைகளும் கோட்பாடுகளும் சரியாக நடப்பதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த இடத்திலே யாராவது இருப்பார்களா அல்லது ஏதாவது ஒரு சத்தம் கேட்கிறதா கவனித்து பார்க்கிறேன். நமோ நாராயண. ரொம்ப அடப்பா இருக்கும் போல தெரியும். இருக்கட்டும். இரவு மகள் வாழா பாகாமல் இன்றளவிலும் இந்த கனப்பொழுதிலும் அவர் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உழைப்பே உலகக்கால உயர்வுக்கு வழி என்ற அடிப்படை கருத்தை புரிந்து கொண்டு விட்டார்கள். சதா சர்வகாலம் சதா சர்வகாலம். ஏன்னா சம்பளம் கிடைக்கும் போது எதை வேணாலும் செய்யலாம். ஏனென்றால் இன்று நாம் இருக்கக்கூடியது எங்கே நாம் எண்ணி பார்த்தேன். அன்று ஒரு காலத்தில் ஈசன் ஆடினான் சிதம்பரம் என்று சொல்லக்கூடிய எல்லையிலே. ஆனால் இன்று நாம் இருப்பதோ மானூர் இந்திரா நகர் எல்லையிலே. அதான் ஆடிக்கொண்டிருக்கிறோம். அன்று ஆடினான் எம்பெருமான் ஈசன் அம்பலத்திலே. நாம் இந்திரா நகர் மக்கள் கொடுக்கிற சம்பளத்திலே எல்லாம் இறைவன் என்பவன். காசு இருந்தா தாடா தம்பி நாடு வரைக்கும் அது இல்லாதவனை கழுதை கூட எட்டி வதைக்கணும். பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே. பணம் இல்லாதவர் பணத்திற்கு சமம். பணம் என்னடா பணம், குணம் தானடா நிரந்தரம். காசா லேசா காசா லேசா காசாலே சா என்று பணத்துக்கெல்லாம் முக்கியத்துவத்தை கொடுத்து கொடுக்கிறான். பணம் என்றும் உள்ள உலகத்திலே தேவைதான். அதை ஊர்வாய் போல தொட்டுக் கொண்டால் பணத்தை வைத்து நம்ம ஜெயித்து விடலாம். தயிர் போல பிழைஞ்சிட்டோம்னு வச்சுக்கிறேன். அதனாலே ஒட்டுமொத்தமான அழிவுக்கு பாதை வகுத்து விடும். அப்படி இருக்கக்கூடாது. ஆனால் இவர்கள் உழைப்பின் மூலமாக ஆலோசோ என்று ஒரு அருமையான கானம் பாடிவிட்டார். பார்ப்பதற்கு மயில் ரொம்ப அழகா இருக்கும். அழகாக இருக்கக்கூடிய மயில் தன்னுடைய தோகையை விரித்து அற்புதமான முறை நடனமாடும். ஆனால் ஆடக்கூடிய மயிலுக்கு பாட தெரியாது. ஆனால் பார்ப்பதற்கு கண்ணுகரேர் என்ற குயில், குயிலுடைய குரல் ஓசை மிக இனிமையாக இருக்கும். இவ்வளவு மயிலை போன்ற உடல் அழகையும் குயிலை போன்ற சாரீரத்தையும் ஆமராசா பார்த்தீங்களா எவ்வளவு இனிமையா இருக்கு கேட்கறதுக்கு. அப்பேற்பட்ட கானம், இப்பேற்பட்ட கானம் நமது மாணவர் வட்டாரத்துல கொஞ்ச நாளா காணும். குயில் தானா பாடு, பக்கத்துல குருவி எந்த கூட பாடிக்கிட்டு கிடந்துச்சு ஒரு நேரத்துல. இருக்கட்டும் இருக்கட்டும். ஆமா வந்தது ஆரம்பிச்சு. ஆமா 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 வருடப்பிறப்பு 2024. இந்த குயில் இருக்கே, குயிலுடைய குரல் ஓசைய அருவியில வரக்கூடிய நீரோடை எப்படி சல சல சலந்து கொட்டுதோ அதே போல பிருகா சாரீரம் சொல்வார்கள். அந்த சங்கதி இயற்கையிலேயே பிருகா சாரீரம் வளம் என்று சொல்லலாம். அது அண்ணன் மாணவர் விஜயராமன் குயிலா 45 வருஷம் நாடகத்துல கூவிட்டு அந்த குயில் போயிருச்சு. இனி இந்த குயிலுக்கெல்லாம் எம்மாத்திரமோ எப்பொழுதோ யாமரியன் பராபரமே. இருந்தாலும் உறவை கைவிடுப்போம், உறவுக்கு உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்று இவன் உரிமை குரலை பயன்படுத்தி பார்க்கலாமா?